கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லா ப்ரேயர் டைம் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். நேற்றைய தினத்தில் நம்ம சொல்லியிருந்தோம், வருகிற இந்த நாளும் நாளைய தினமும் அற்புதமான வாழ்க்கையில் செய்ய வேண்டியது செய்யக்கூடாததை பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவார்னு சொல்லியிருந்த அருமையான நாள் இது. இன்றைக்கி ஆண்டு நம்மளோடு பேசுகிற ஒரு அருமையான வார்த்தை 1 தீமோத்தேயு 6:10. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். தேவஜனங்களே, அற்புதமான வசனம். நம்ம செய்யக்கூடாதது என்னன்னு இந்த வசனம் அழகாக சொல்லுகிறது. நிறைய பேருக்கு பணம்னாலே பயப்படுவாங்க. வேதம் அழகாக சொல்லுகிறது, பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். மணி இஸ் யூஸ்ஃபுல், மணி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பணம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு படிக்க வைக்கணும், உங்கள் பிள்ளைகளை கட்டி கொடுக்கணும், உங்கள் குடும்பத்துக்கு ஒரு வீடை கட்டணும், நீங்கள் சாப்பாடு வாங்கி சாப்பிடணும்னா எதை நீங்கள் வேண்டாம் இது பாவம்னு நினச்சி கொண்டு இருக்கிறீங்களோ அந்த பணத்தை தான் வச்சு நீங்கள் என்ன செய்கிறீங்க, பொருள்லாம் வாங்குறீங்க. யாராவது கிறிஸ்தவங்க, நான் பணம் இல்லாமல் வாழ்கிறேன்ப்பா, நான் காட்டில் போய் பழங்களை பறித்து சாப்பிட்டுட்டு நதி ஓரமாக தண்ணியை குடிச்சிக்கிட்டு நதியில் கிடக்கிற 2 மீன் எடுத்து சுட்டுக்கிட்டு அதை எடுத்து பொறிச்சு என் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு அப்படியே காட்டு ஓரமாக பழங்களை சாப்பிட்டுட்டு காட்டிலே தங்கிட்டு நான் சஞ்சாரியாக வாழ்கிறேன்னு யாராவது சொல்ல முடியுமா? இல்லை. எல்லாருமே இந்த பணத்தை வச்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். யாரெல்லாம் பணம் பாவம்னு சொல்லி கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே பணத்தை வச்சு தான் வாழ்கிறோம். ஒரு நிமிஷம் சகோதரி, ஒரு நிமிஷம் சகோதரன், நீங்கள் யோசித்து பாருங்கள். பணம் உங்களுக்கு தேவையாக இருக்குது. பணம் உங்களுக்கு தேவை. இன்றைக்கி இந்த பணத்தை வச்சு ஏன் தெரியுமா நிறைய பேர் உபதேசம் பண்ணி பணம் தான் எல்லான்னு சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. அது காரணம் என்னன்னு தெரியுமா? தேவ ஜனத்துக்கு மத்தியில் கிடக்கிற இந்த மோசமான உபதேசம். பணம் பாவம், பணம் பாவம். தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பணம் பாவம் அல்ல. பணம் பாவம்னா இன்னையில இருந்து நீங்கள் பணத்தை தொடவே கூடாது, வேலைக்கு போகவே கூடாது. வேலைக்கு ஏன் போகிறோம்? பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் போகிறோம். அப்போ பணம் பாவம்னா நம்ம சம்பாதிக்க கூடாதுல்ல. அப்போ பணம் பாவம் கிடையாது. பணம் நமக்கு ரொம்ப தேவையானது, நம்ம குடும்பத்துக்கு தேவையானது, நம்ம பிள்ளைகளுக்கு தேவையானது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொன்னார், போய் போய் உன்னுடைய தூண்டில போடுன்னு சொன்னார். அதில் என்ன கிடச்சிச்சு? ஒரு பணம் கிடச்சிச்சு, ஒரு நாணயம் கிடச்சிச்சு. அந்த நாணயத்தில் எடுத்து நீ போய் கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டியதை கெட்டு, ஒன்று உனக்கு ஒன்று எனக்கு சேர்த்து கெட்டுன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம இந்த உலகத்தில் கவர்மெண்ட்டுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும்னா கவர்மெண்ட் சொல்லுது லைசன்ஸ் எடுன்னு சொல்லுது, ஹெல்மெட் போடுன்னு சொல்லுது, இன்சூரன்ஸ், உன் வண்டிக்கு இன்சூரன்ஸை போடுன்னு சொல்லுது. இதெல்லாம் கவர்மெண்ட் சொல்கிற ரூல்ஸ். இதெல்லாம் செய்யணும்னா நீங்கள் கண்டிப்பாக பணம் செலவழிச்சாகணும். அப்போ இந்த பணம் எங்கேருந்து வரும்? வேலை செஞ்சால் தான் வரும். பைபிள் சொல்லுது, வேலை செய்யாதவன் சாப்பிடாமல் இருக்கட்டும். வேலை செஞ்சால் என்ன கிடைக்கும்? சம்பளம் கிடைக்கும். வேதத்தில் கூட ஆண்டவர் எடுத்துக்காட்டு நிறைய சொல்லியிருக்கிறார் பணத்தை வச்சு. ஒரு பாவப்பட்ட பாட்டி 2 காசு ஆண்டருக்கு காணிக்கை போட்டாங்க இல்லையா? அப்போது பணம் வேதத்தில் கூட பரிமாறப்பட்டிருக்கிறது. வேதம் அழகாக சொல்லுகிறது, பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். அப்போது எங்கே பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பணத்தில் பிரச்சனை இல்லை, பண ஆசை தான் பிரச்சனை. பண ஆசை தான் ஆபத்து. ஆண்டவர் நம்ம ஃப்யூச்சரை ஆசீர்வதிக்கிறதுக்கு பணத்தை தரமாட்டார், வசனத்தை தான் தருவார், அபிஷேகத்தை தருவார், கனிகளை தருவார், பரிசுத்த ஆவியின் ஞானத்தை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த ஞானம் உங்களுக்கு பணத்தை கொண்டு வரும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் உட்கார்ந்த உடனே உங்கள் கையில் 2 கோடி ரூபா தரமாட்டார், ஒரு சின்ன ஆலோசனை தருவார். ஒரு சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க. ஆனால் கர்த்தர் கொடுத்த அந்த பிஸ்னஸ்ஸு நாளைக்கு உங்கள் பட்டணங்களில் நிறைய கடைகள் பெரிய வியாபாரம் ஆகிவிடும். அதில் இருந்து லட்சக்கணக்கான சம்பளங்கள் வர வச்சுருவார் ஆண்டவர். அப்போ ஆண்டவர் நம்ம கையில் பணத்தை தரல, திட்டத்தை தந்தார். அதனால் தேவ ஜனங்களே, என்றைக்குமே பணம் ஆபத்து கிடையாது, பண ஆசை தான் ஆபத்து. அந்த பணத்தை கையில் வைத்திருக்கிற அந்த நபர் தான் பிசாசாகவும் இருக்கலாம், கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாகவும் இருக்கலாம். சில நேரம் பிசாசின் ஆவி உள்ளே வந்துடும். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கறதுக்கு உதவியாக இருந்தது இந்த பணம். இந்த பணம் பிரச்சனையாக இருந்துச்சோ இல்லையோ, இந்த பணத்தை கையில் வச்சிருந்த யூதாஸ் காரியத்துக்குள்ளே பிசாசு நுழைஞ்சிச்சு. அப்போ அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கறதற்கு சில வெள்ளி காசுகளை அவன் வாங்க போனான் இல்லையா? அவனுக்குள்ளே பிசாசு நுழைஞ்சிச்சு. அப்போ பணத்தில் பிரச்சனை இல்லை, பணம் எதற்காக வாங்கப்பட்டது, அந்த மோட்டிவ், அந்த எண்ணம், அது தவறானது. வேதத்தில் கூட பாருங்கள், எலிசா தீர்க்கதரிசியினுடைய வேலைக்காரன்
என்ன செய்கிறான்? ஓடி போய் நாகமானுக்கு சுகம் ஆன உடனே நாகமான் வச்சிருந்த பணத்தின் மேலே ஆசைப்பட்டு அந்த பண ஆசையினால் பணத்தை வாங்கிட்டு வரும் பொழுது அந்த பணத்துக்குள்ளே இருந்தது என்னன்னு அவன் கவனிக்கவில்லை. ஏன் எலிசா தீர்க்கதரிசி பணத்தை வாங்காமல் விட்டார்? எலிசா தீர்க்கதரிசிக்கு ஆவியில் தரிசிக்க முடியும். அந்த பணத்துக்குள்ளே பார்த்தா குஷ்டரோகம் இருக்குது. இதை கண்டுபிடிச்ச எலிசா தீர்க்கதரிசி சொன்னார், எனக்கு பணம் வேண்டான்னு சொன்னார். ஆனால் இவன் நம்ம என்ன செஞ்சிட்டான்? அந்த பணத்தை போய் வாங்கிட்டான். வாங்கின உடனே என்ன ஆச்சு? சாபாவன் மேலே வந்துட்டு அவன் குஷ்டரோகம் உள்ளவனாக மாறிட்டான். தேவ ஜனங்களே, நம்ம இன்னைக்கு பணம் எங்கேருந்து வருதுன்னு பார்க்கணும். சில நேரம் பிசாசு தருவான். நமக்கு வரக்கூடிய எல்லா திறந்த வாசலும் கத்தர் தரல, அது கத்தர் தான் தாராரான்னு 3 முறை செக் பண்ணிக்கோங்க. 3-4 முறை செக் பண்ணி இது கத்தர் தான் தாராரான்னு உணர்வடையுங்க. நிறைய பேர் நிறைய காரியங்கள் பணம் வந்தோன்னே வாங்கிடுவாங்க. பணம் நல்லா இருக்குது, கத்தர் தந்துட்டாரு. இல்லை, அது யார் தாரா? கத்தர் தாராரா இல்லை சாத்தான் தாரானா? சிலருக்கெல்லாம் சபை ஆராதனையை கட் பண்ணிட்டு வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. நான் ஒரு அருமையான சாட்சி கேட்டேன். ஒரு தேவ ஊழியக்காரியினுடைய தங்கச்சிக்கு வெளி தேசத்தில் வேலை கிடைக்கிது. ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். அப்போ அந்த ஊழியக்காரியினுடைய தங்கச்சி வெளி தேசத்துக்கு போகிறாங்க. அப்போ அந்த ஊழியக்கார அம்மாவும் இவங்க கணவரும் நம்ம தேசத்தில் பிரபலமாக இன்றைக்கி ஆண்டு பயன்படுத்தி கொண்டிருக்கிற லியோ ராகேஷ்னு சொல்கிற தேவ மனுஷனுடைய மனைவியினுடைய தங்கச்சிக்கு வேலை கிடைக்கிது. அப்போ இந்த வேலை எப்படி கிடைக்குதுன்னா, சண்டே வேலை கண்டிப்பாக வரணும்னு சொல்கிறாங்க. அப்போது லியோ ராகேஷ் தேவ மனுஷன் சொல்கிறாரு, வேண்டாம் அந்த ஊழியெல்லாம் ஒன்றும், அந்த வேலைலாம் ஒன்றும் வேண்டாம், சண்டே ஆண்டவர் தேடணும்னு சொல்லிட்டாரு. இதை கேட்டோட வெளிநாட்டில் இருக்கிற சகோதரிக்கு இப்போ வீட்டுக்காக வர முடியும். பல கடன்கள் இருந்திருக்கும். அங்கே வேலைக்கு போனதே அதுக்காக தான், கொஞ்சம் சம்பாதிச்சு சில காரியங்கள் செய்யலான்னு. அப்போ இந்த நிலவரத்தில் இவங்க போய் தைரியமாக சொல்லிட்டாங்க அந்த தங்கச்சி, நான் வேலைக்கு வரல, எனக்கு சண்டே ஆண்டவர் தேடணும் சொன்ன உடனே அந்த ஆள் கேட்டிருக்காரு, அப்படியா? அவ்வளோ க்யூரியாசிட்டியா, அவ்வளோ ஒரு டெடிக்கேஷனா? அதை பார்த்த உடனே பக்கத்தில் இருந்த ஒரு முஸ்லீம் சகோதரன் சொல்லியிருக்காரு, நான் வெள்ளிக்கிழமை வரமாட்டேன், அந்த நாள் நீங்கள் வந்துருக்க, உங்கள் சண்டே நான் வந்துடுறேன். ஏன்னா அவருக்கு வெள்ளிக்கிழமை தான் பிஸி, லீவ் தேவை. அப்படி எக்ஸ்சேஞ்சு கத்தர் உருவாக்கி அந்த வேலையை கொடுத்தாரு. பல லட்ச ரூபா சம்பளம் அவங்களுக்கு கொடுத்தாரு. ஒருவன் கத்தருக்காக நின்னா கத்தர் அவங்களுக்காக நிற்பார். மனுஷருக்கு முன்னாடி நம்ம ஆண்டவர் அறிக்கை பண்ணலைன்னா அவர் நம்மளை அறிக்கை பண்ண மாட்டார். தேவ ஜனங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க, நீங்கள் கத்தருக்காக நிற்கணும். பண ஆசை தான் ஆபத்து, பணம் ஆபத்து கிடையாது. அதனால் கத்தர் உங்களுக்கு நிறையா பணம் தந்து ஆசீர்வதிப்பார். நீங்கள் பண ஆசை உடையவர்களாக இல்லாமல் இருந்தால் போதும். அதை தான் நான் சொல்கிறாரு. அந்த பண ஆசை வர்றதுனால தான் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நிறைய ஆபத்து. பண ஆசைன்னு சொல்லும் பொழுது பணம் 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 அப்படின்னு வராது. பண ஆசை எப்படி வரும்னா, ஐயோ சண்டே ஒரு நாள் தானே, நான் அந்த சண்டையை கட் பண்ணிட்டு ஒரு நாள் வேலைக்கு போகிறேன், 6 நாள் வேலை இருக்காது, 7ஆவது நாள் ஆண்டவரை தேடுற நாள் வேலை இருக்கும். இப்போவுமே புரிய வேண்டாம் இதை தர்றது பிசாசுன்னு. நான் எப்போவும் என்னுடைய சபையில் சொல்லுவேன், ஆண்டவர் தர்ற 5 ரூபா ஆசீர்வாதமாக இருக்கும், பிசாசு தர்ற 5 லட்ச ரூபா 5 நிமிஷத்தில் காணாமல் போயிடும். இன்றைக்கி நிறைய பணக்காரங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், பல லட்ச ரூபா அவங்க செலவழிச்சிருப்பாங்க. ஆனால் தேவ ஜனத்தினுடைய ஒவ்வொரு ரூபாவும் புரோஜனமாக செயல்பட்டிருக்கும், அது பயன்பட்டிருக்கும், அது செலவழிக்கப்பட்டிருக்கும். அவன் 5 லட்சத்தையும் உங்கள் கையில் இருக்கிற 150 ரூபா மாதிரி செலவழிச்சிருப்பான். போவான், ஒரு சின்ன ஒரு காரியத்தை செய்வான், 5 லட்ச ரூபா காணாமல் போயிடும். நீங்கள் போவீங்க, 150 ரூபாய்க்கு புரோஜனமாக உங்கள் வீட்டுக்கு சமையலை வாங்கி போடுவீங்க, சமையல் பொருட்கள் வாங்குவீங்க, வீட்டில் பிள்ளைகள் நல்லா சாப்பிடுவாங்க, திருப்தியாக இருப்பாங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸோடு ஒரு ஊருக்கு போய் அமெரிக்காவில் போய் சாப்பிடணும்னு நினைப்பான். போவான், தன்னுடைய ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு அமெரிக்காவுக்கு போவான், ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு வருவான், அதோட செலவாச்சு. இப்படி வீணாக செலவழிக்கிறவங்க இருக்கிறாங்க. நீங்கள் கத்தர் கொடுக்குறத புரோஜனமாக ஆரோக்கியமாக சாப்பிட்டு கொண்டு இருக்கிறீங்க. இது கத்தர் கொடுத்த கிருபை. அதனால் பண ஆசை தான் ஆபத்து. தேவ ஜனங்களே, பணம் ஆபத்து கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கத்தர் உங்கள் தேவைக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் கண்களையும் மூடி ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, இந்த நாளில் யாரெல்லாம் அந்த விஷயங்களை கேட்டு தங்களை ஒப்பு கொடுத்து பண ஆசை வேண்டாம், உருவ குத்தி கொள்ள நாங்கள் விரும்பவில்லை என்று சொல்லி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியே ஆகட்டும். பண ஆசை இல்லாதவர்களாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். என்னென்ன தேவை இருக்குதோ, எத்தனை ஆயிரங்கள் லட்சங்கள் தேவை இருக்குதோ உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ. தேவச்சனங்களே, இன்றைக்கும் ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் 9 மணி அளவில் உங்களை சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ.